Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா செக்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்வே நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் ஜோஆன் ஆக்வர்ட். இந்த திரைப்படத்தில் ஜான் குனரிஸ், டோஜன் ஓர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சரிங்க, செக்ஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகர்களான ஜான் குனரிஸ் அண்ட் டோஜன் ஓர், அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனர்ஸ். எதை க்ளீன் பண்ணுவாங்கன்னா அந்த சிம்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்வேயில் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ் வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணுறதும் இல்லை, அது இப்போ என்ன சொல்கிறதுங்க, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதும் அவங்களோட வேலை. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து நான் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ண போன இடத்துல வந்து ஒருத்தவங்க கூட வந்து நான் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்றார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ஒரு கனவு வந்துட்டு, அது டேவிட் பவுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் வந்து கடவுளை வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஒரு மாதிரி ஆண் மாதிரி பார்க்க மாட்டார், என்னை பெண் மாதிரி பார்க்குறாரு போல் அப்படின்ற ஒரு கனவு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறார். இப்போ என்னென்னா, இதில் பியூட்டி என்னென்னா, இது ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒர்க் ஸ்பேஸில். அப்போது என்ன ஆகுதுன்னா, மிக முக்கியமாக ஜான் குனரிஸ் அவர் வந்து இதை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறார். அப்போ இவர் கேட்குற சொல்லிட்டேன்னு ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னேன்னும் போது, இன்னும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன்ற, இல்லை ஐ நீட் டு பி ட்ரூத்ஃபுல், அதனால் சொன்னேன்றார். இப்போ ஒய்ஃப் கிட்ட அவர் சொன்ன அப்புறமா அவர் என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணார் ஒன்று. ரெண்டாவது, இந்த கனவு இவரை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தது, இதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த செக்ஸ், ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ஜெண்டரை இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண எந்த படமும் இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனலைஸ்ட் மூவி ஆன் திஸ் 4 டாபிக்ஸ். டெரிஃபிக்ங்க, சிம்பிளி டெரிஃபிக்கான ஒரு ஃபிலிம்ங்க இது. இந்த படம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே நான் முடிவு பண்ணிட்டேன், இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ நார்மல் ஃபிலிம், இது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுதுன்னு நான் முடிவு பண்ணேன். எஸ், தட் இஸ் வாட் த ஃபிலிம் இஸ் கிவன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் நடித்த வந்து ஒரு 4 முக்கியமான கதாபாத்திரங்கள், 2 கதாநாயகர்கள் மெயினாக. சி த பியூட்டி வேர் லைஸ் இஸ், இவங்க இந்த கணவன் மனைவியோட பேர்களே இந்த படத்தில் வந்து எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை. ஏன் அப்படின்னு வந்து படம் பார்த்து முடியும் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்மளை ரிலேட் பண்ணுதுன்னு. உங்களை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் அந்த கணவனாக கூட நீங்கள் இருக்கலாம், அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் தான் இந்த கேரக்டர், இதை வந்து இந்த டேரக்டர் தான் கதையை வந்து நகர்த்துறாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லை, அந்த 5 மினிட்ஸ் ஆரம்பித்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வேறு மாதிரிங்க. சரி, என்னென்ன விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னா, பல விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொன்ன முதல் 4 விஷயம், அந்த 4 விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்குன்றது தான் அந்த பாயிண்ட்டு. இந்த படத்தில் கேட்கப்படுற கேள்விகள், இந்த படத்தில் வருகிற விஷயம், அதாவது அந்த டிபேட் பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பட்டம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மனைவி கேட்பா, நீ வந்து ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டே அப்போ என்னை சீட் பண்ணலையா, என்னை நீ வேறு ஒருத்தவங்க கூட போயிட்டியே அப்படின்னும் போது, செக்ஸ் வச்சுக்கிட்டா சீட் பண்ண எப்படி அர்த்தம், நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலையே அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவன் பேசும்போது நிறைய விஷயம் நமக்கு ஓப்பன் ஆகுது. அந்த ஆங்கிளே இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிளாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாகவே நான் பார்க்குறேன். வாவ், இந்த படத்தோட ஆக பெரும்பலும் இந்த படத்தோட திரைக்கதையும் இந்த படத்தின் வசனங்களும் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் நினைக்கிறேன். ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ், ஜஸ்ட் லைக் தட். எந்த வகையில் ஹார்ட் ஹிட்டிங்னா இருக்குன்னா, ஒரு உறவில் நடக்கிற பிரச்சனைகள் தான், ஆனால் அந்த உரையாடலில் வந்து ரெண்டு பேரும் பேசுகிற இடங்களில் நமக்கு நிறைய இடங்களில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குது. வண்டர்ஃபுல், தட் வாஸ் லைக் ஹிட்டிங் ஹார்டு தான். வை ஐம் சேயிங் இஸ் வண்டர்ஃபுல் இஸ், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட்டை வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நரேட் பண்ண விதம், தட்ஸ் வெரி பிரில்லியன்ட்டுங்க. டேரக்டர் இஸ் டெரிஃபிக் ஜாப்புங்க. இந்த படத்தில் வந்து LGBTQ வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு பேசுகிறாங்க. LGBTQ பாயிண்ட்டை வந்து ஆக்சுவலாக சில படங்களை திணிச்சிருவாங்க. இல்லை, இது இந்த பாயிண்ட் இந்த பேக்ட்ராஃபில் அழகாக பேசியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அந்த மதவாதியாக இருக்கிறது, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறதையும் இந்த படம் அனலைஸ் பண்ண இடங்கள். திஸ் ஆர் ஆல் வெரி வெரி பிரில்லியன்ட் திங் டு அனலைஸ். இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சி போவீங்க. அண்ட் படத்தோட எண்டு முடியும் போது டெஃபினட்டாக உங்களை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எல்லா கணவன் மனைவியும் பார்க்கணும், சேர்ந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் பெரிய விஷயம் இல்லை, தனித்தனியாவது பார்க்கணுன்னு தான் என்னோடய வேண்டுகோள் வைப்பேன் நான். இட் ஷுட் பி வாட்ச்ட் பை எவ்ரி கப்புள்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் அனலைஸ் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தோட கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அக்கார்டிங் டு த நரேஷன் வாட் இந்த ஸ்க்ரீனில் நிறைய எப்படி நரேட் பண்ண டேரக்டர் நினச்சாரோ அது மாதிரி நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கு. நிறைய இடங்களில் லாங் ஷாட்ஸ், நிறைய இடங்களில் ரொம்ப ஒரு கம்போஸ்டான ஷாட்ஸ், ரொம்ப 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 ஒரு மிட் க்ளோஸ் ஷாட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தின் இசை இது வந்து ஒரு 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 நரேஷன் ஸ்டைலில் இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு 5-6-7 இடத்துல வந்து பிஜிஎம் வரும். ரொம்ப எப்படி வரும்னா அந்த காலத்து ஹாலிவுட்டு முக்கியமாக 70s 80s வந்த ஒரு 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 ஹாலிவுடு ஃபிலிம்ஸில் வரும். அந்த மாதிரி ஒரு 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 மியூசிக் இருக்குது. ஒரு ரெட்ரோ ஃபீல், மேக்ஸிமம் ட்ரம்ஸை வச்சு அடிக்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு அப்படின்னு. அது ஏன் வருதுன்னா அந்த இடத்துல எந்த இதுவுமே இருக்காது. ஒரு ரோட்டை காட்டுவாங்க, இல்லை பில்டிங்ஸை காட்டுவாங்க, அப்போ தான் அதெல்லாம் வரும். எனக்கு அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன, நான் ஆக்சுவலாக நான் என்ன எனக்கு பர்சனல் தாட், பர்சனல் வியூ இஸ் தட் நம்மளை கூல் பண்ணுறாரு போல டேரக்டர். ஏன்னா ஒரு இடமும் பீக்கில் போய் அந்த டேரக்டர் டைலாக்ஸில் பீக்கில் போய் நம்மளோட பண்ண ஆடிட்டிங் ஆன உடனே கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு மறுபடியும் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் நரேஷன். ஒரு 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 ஆடியன்ஸை வந்து இப்படி வந்துட்டு இப்படி போங்க, இப்படி வந்துட்டு இப்படி போங்கன்ற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஆடிட்டிங் ஃபிலிமாக அது இருந்திருக்கலாம். பட் டேரக்டர் அதை வந்து அப்படி வேணாம், அப்படி பண்ண விரும்பலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குமே எண்டில் ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாரு, அந்த மியூசிக் அந்த ஏன் நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் வந்து இதுதான் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற இந்த வீடு, இந்த டிராஃபிக்கில் காருக்கு போகிறது, ரோடு, இட்ஸ் we are in this இது மாதிரி நாட்கள் சுற்றிட்டே இருக்காங்க. பட் ஆல் பீப்புள் ஹேவ் த ஃபேமிலி, ஆல் பீப்புள் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். வாவ், தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தா 4 பேர் முக்கியமான கதாபாத்திரம், 4 பேர் பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ். அதில் முக்கியமாக ஜான் கர்ரோயிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தோஜர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தோஜர் அவரோட பையனா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் பேசுகின்ற விஷயங்கள்லாம் எல்லாமே சென்சிட்டிவ் டாபிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரொம்ப கனகச்சிதமாக கையாண்டுருக்காங்க. கிரெடிட் ஆல் கோஸ் டு டேரக்டருங்க. டாக் ஜோவான் ஹாகார்ட் ஹஸ் டன் அ டெரிஃபிக் ஜாப் by narrating this kind of film in this way. Is really superb job from him. இந்த படம் வந்து இந்த ஆண்டு நடந்த பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெனரோமா ஆடியன்ஸ் அவார்ட் கேட்டகரியில் ப்ரைஸ் ஆஃப் த எசிமனிக்கல் ஜூரி அவார்ட் வின் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி CICI அவார்டு வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லேபிள் யூரோப் சினிமாஸ் அவார்டு வின் பண்ணியிருக்கு. அதை தவிர்த்து இந்த படம் பெனரோமா ஆடியன்ஸ் அவார்டுக்கும் டெடி அவார்டுக்கும் நாமினேட்டாக இருக்குங்க. இந்த படம் இதை தவிர்த்து ஓவராலாக 7 wins and 8 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் செக்ஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.